வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல். வாசிப்பது உங்கள் பிரமிளா. மறுதினம் அதிகாலை பீபிகரின் சுவர்களில் கழுகுகள் காத்திருந்தன. சூரிய கோபத்தில் மெல்ல அந்த வீட்டின் மேல் இரத்த ஒளி பூசப்பட, ஒவ்வொன்றாக இறந்த உடல்களை தலைமயிரை பிடித்து வெளியே இழுத்து போட்டார்கள். கொஞ்சம் விலை உயர்ந்த உடைகள் உருவப்பட்டன. மெல்ல மெல்ல தலைகள் ஆட ஆட ஒவ்வொரு உடலாக வீட்டுக்கு வெளிப்புறத்தில் இருந்த கிணற்றில் தள்ளப்பட்டன. சிலருக்கு இன்னும் உயிர் இருந்தது. 2 பேர்களால் பேசக்கூட முடிந்தது. சிப்பாயே, உனக்கு புண்ணியம் உண்டு. என்னை கொன்று விடேன். சீக்கிரம் சீக்கிரம். முதல் பதிப்பின் முன்னுரை. குமுதம் என்னை சரித்திர நாவல் எழுதி பாருங்களேன் என்று கேட்டபோது சற்று தயங்கினேன். சரித்திர நாவல் எழுதுவதற்கு என்று சில எழுதப்படாத விதிகள் இருக்கின்றனவாம். சரித்திர நாவலில் சரித்திரம் மட்டும் இல்லாமல் சில தீப்பந்தங்களும் உறையூர் ஒற்றர்களும் கட்டாயம் வேண்டும். கரிய கண்களுடைய அழகான ராஜகுமாரிகளை நீண்ட வாக்கியங்களில் வருணிக்க வேண்டும். அடிக்குறிப்புகள் தாராளம் வேண்டும். சோழனாக இருந்தால் நல்லது. பாண்டியன் பரவாயில்லை. தமிழ் சாதியின் மேம்பாடு, கடல் கடந்த நாகரீகம், இவைகளை சொல்வது உத்தமம். குதிரைகள் தாங்கி தேர்கள், முத்துக்கள் இறைந்திருக்கும் வீதிகள், யவன வியாபாரிகள், யாழ், இன்ன பிறவும் வேண்டும். இப்படியெல்லாம் இந்த நாவலில் எதுவும் இல்லை. முதலில் என் தமிழ் நடை சரித்திர நாவலுக்கு ஒவ்வாது என்றுதான் தோன்றியது. அதனால் சமீபத்திய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் என்ன என்று தோன்றியது. சிப்பாய் கழகத்தை தேர்ந்தெடுத்து அதை பற்றி படிக்க துவங்கினேன். சிப்பாய் கழகம் வடக்கே நடந்திருக்கிறது. தக்காணத்தில் அதன் பாதிப்பு அதிகம் இல்லை. இந்திய சர்க்கார் வழவழப்பான காகிதத்தில் சிப்பாய் கழகத்தில் செத்துப்போனவர்களின் பெயர்களை எல்லாம் பதிப்பித்திருக்கிறார்கள். அதில் தமிழ் பெயர் ஏதாவது இருக்கிறதா என்று தேடினேன். இல்லை. ஆனால் கர்னல் நீலின் தலைமையில் சென்னையிலிருந்து இராணுவம் பெரும்பாலும் ஆங்கிலோ இந்தியர்களை கொண்டு கலகத்தை அடக்க வடக்கே போயிருக்கிறார்கள் என்கிற செய்தி கிடைத்தது. அவர்களுடன் ஒரு தமிழனை அனுப்ப தீர்மானித்தேன். ஒரு வெள்ளைக்காரன் மேல் சொந்த வெறுப்பும் வைத்துக்கொண்டு அவனை தொடர்ந்து கலகத்தை நோக்கி செல்வதாக கதைக்கரு அமைத்து கொண்ட போது தமிழன் அங்கே போக எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது. சிப்பாய் கழகத்தை பற்றி ஆங்கிலேயர்களும் இந்தியர்களும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள். நேஷனல் ஆர்கைவ்ஸிலும் மற்ற நூலகங்களிலும் அந்த விவரங்கள் எனக்கு கிடைத்தன. சிப்பாய் கழகத்தை வீர சவர்கர் நம் முதல் சுதந்திர போர் என்று சொல்வதை மஜும்தார் போன்ற இந்திய சரித்திர ஆசிரியர்களே ஒப்புக்கொள்ளவில்லை. ஆங்கிலேயர்கள் அந்த தினங்களில் நம்மை ஆண்ட சில விசித்திரமான கொள்கைகளால் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அவர்கள் மேல் ஏற்பட்ட பொது விரோதத்தின் விளைவாக ஏற்பட்ட எழுச்சி என்றுதான் அதை சொல்ல வேண்டும். கல்கத்தாவிலிருந்து மீரட் வரை ஆச்சரியகரமாக பரவி சரியான தலைவர்கள் இல்லாததால் அடங்கி போன இரத்த வருஷம் 1857. அதன் பின் இந்திய சரித்திரம் திசை திரும்பிவிட்டது என்னவோ உண்மைதான். இந்த சூழ்நிலையில் கதையை எழுதுவது என்னடைக்கு பொருத்தமாக இருந்தது. இந்த கதையில் வரும் பெரும்பாலான சம்பவங்கள் உண்மையானவை. சென்னை இராணுவம் கல்கத்தா சென்றது. அங்கிருந்து லக்னோ, கான்பூர் சென்றது. பீபிகரில் வெள்ளைக்கார பெண்கள் மாட்டிக்கொண்டது, நானாவின் எழுச்சியும் வீழ்ச்சியும், தாத்யா தோப்பேயின் வீரம் எல்லாம் நிஜம்தான். இந்த நிஜ சம்பவங்களுக்கு இடையில் என் முத்துக்குமரனையும் பூஞ்சோலையையும் வைராகியையும் உழவ விடுவது எனக்கு எளிதாக இருந்தது. அவர்கள் கற்பனை பாத்திரங்கள் என்றாலும்
அவர்கள் பேச்சும் நடவடிக்கைகளும், அவர்கள் நாட்டுப்பாடல்களும், அவர்கள் வடக்கே யாத்திரை செய்யும் போது பார்க்கும் காட்சிகளும் சரித்திர ஆதாரம் உள்ளவை. ஒரு முத்துக்குமரன் அங்கே போய் அல்லல் பட வாய்ப்புகள் இருந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். கற்பனை பாத்திரங்களையும் நிசமானவர்களையும் ஊடாட வைப்பதில் எனக்கு ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் ஏற்பட்டது. இந்த நாவலின் ஒவ்வொரு பத்தியையும் எழுதும்போது எனக்கு நிறைய புத்தகங்கள் தேவைப்பட்டன. அந்த புத்தகங்களையும் சரித்திர குறிப்புகளையும் பட்டியலிட மற்றொரு புத்தகம் வெளியிட வேண்டும். கதையின் இறுதியில் முக்கியமான ஆதாரங்களை மட்டும் கொடுத்திருக்கிறேன். இந்த நாவலை குமுதம் பத்திரிகையில் வெளியிட்டு என்னை ஊக்குவித்த ஆசிரியர் எஸ்ஏபி அவர்களுக்கும், என்னிடம் நீங்காத அன்பு கொண்டு அணிந்துரையும் எழுதியுள்ள ராக்கி ரங்கராஜன் அவர்களுக்கும், சிறப்பான புத்தகமாக வெளியிடும் பாரதி பதிப்பகத்தாருக்கும் மிக்க நன்றி. சுஜாதா. வணக்கம்.